ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுதான் பட்டர் சிக்கன். இதுக்கு மக்கன் மோர் இல்லைன்னா மோர்க் மக்னி அப்படின்னு நிறைய நேம்ஸ் இருக்குது. மக்கன்னா பட்டர், மோர்குன்னா சிக்கன், அவ்வளவே தாங்க. இது ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி ரெஸ்டாரண்ட்டில். இப்போ இதையே வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்க்கு எதிலெல்லாம் நல்லா ஹெவியாக க்ரீம் யூஸ் பண்ணி, அதே மாதிரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக டொமேட்டோலாம் அரைச்சி பட்டரில் குக் பண்ணி செய்கிறாங்களோ அதுக்கெல்லாமே மக்னின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை மீடியம் சைஸ் பீசஸாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி எப்பயும் பண்ணுற மாதிரி சிக்கனை லெமனும் மஞ்சத்தூளும் போட்டு அலசி ஃபைனலாக கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோங்க. மேரினேஷனுக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போதுங்க, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், துளி மஞ்சத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மேரினேட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. இவ்வளவே தாங்க. இது எல்லாத்தையும் ரஃப்பாக கட் பண்ணால் போதுங்க. ஏன்னா ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஒரு பேனில் இதை எல்லாத்தையும் நம்ம வணக்கி தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிடுவோம். ஸோ தக்காளியை தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தக்காளியை போட்டு வதக்கிடலாம். தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க. தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி கூழ் மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ துளி எண்ணெய், கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணும் போதும் அட்லீஸ்ட் ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இது ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நம்மளோட கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைனான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் தக்காளி விதைகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட கிரேவி ரொம்ப ஸ்மூத்தான க்ரீமான கிரேவியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபில்டர் பண்ணது. இப்போது நம்ம சிக்கன் வறுத்த அதே பேன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. துளி எண்ணெய், பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுத இந்த ஃபைன் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி மல்லித்தூள், துளி மஞ்சத்தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு. இவ்வளவே தாங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த கிரேவி நல்லா கொதி வரட்டும். ஓரளவுக்கு கிரேவி நல்லா கொதி வந்து கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி ஃபுல்லாகவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாங்க. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அப்போ இந்த கிரேவியில் சிக்கன் நல்லா சோர்ந்து சாஃப்டாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயே குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்பவே சிம்பிளுங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதில் வர ஆடையை ஒரு 2-3 தடவை எடுத்து நம்ம வச்சு அதை நல்லா திக்காக தண்ணியே சேர்க்காம சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா அது தாங்க ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ளேவரை மட்டும் ஆட் பண்ணாதுங்க, இந்த டெக்ஸ்சர், அதாவது ரொம்ப ஸ்மூத் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரையும் இந்த ரெசிபிக்கு கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. அப்போது துளி கரம் மசாலா பவுடர் மேலே தூவி விட்ருங்க. கரம் மசாலா பவுடரோடு சேர்ந்து நல்லா கொதித்து சிம்முக்கு மாற்றிடுங்க. சிம்மில் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் கசூரி மேத்தி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கையில் எடுத்து நல்லா நுணுக்கி விட்டு அதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. கசூரி மேத்தி ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்லேயே இதை ஆஃப் பண்ணிடலாங்க. அதை போட்டு இதை கொதிக்க விட தேவையில்லை. அப்போ தான் அந்த கசூரி மேத்தியோட வாசனை அப்படியே இருக்கும். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது
நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடலாம். அவ்வளவே தாங்க, ரொம்பவே ஈஸியாக பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிஷ்ஷஸை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்தும் பாதிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டர் சிக்கன் ரோட்டி, நான், ஃபுல்கா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.